ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க புதுசாக ஒரு அரசியல் கட்சியெல்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் ஆரம்பிச்சிட முடியாது. அப்படி ஆரம்பிக்கணும்னா அவங்களுக்கு அதிக அளவில் பணமும் இருக்கணும், அதே அளவுக்கு புகழும் இருக்கணும், மக்களிடையே செல்வாக்கு இருக்கணும், இருந்தால் தான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க முடியும். ஸோ அப்படி பணமும் புகழ் செல்வாக்கெல்லாம் வச்சிருக்கிறவங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது கிடையாது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட எதிரிகள் உருவாகுங்க, நம்மளை எந்த நிலையெல்லாம் போட்டு நம்மளை குழப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி பயந்து பாதி பேர் இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நம்மளுக்கு தொழில் அப்படின்ட்டு ஒதுக்கி போடுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இருக்கிறவங்க மத்தியில் ஒரு சில மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற வேட்கை வரும். அதுவும் இந்த மண்ணில் பிறந்த மகனாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அப்படிதான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தார். அவர் வந்ததோடு மட்டும் இல்லாமல் இங்கே ஆல்ரெடி அரசியல் ஆதாயத்தோட அதிகார பலத்தோடு இருக்கிறவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு நினைக்கும் போது அவங்க சும்மா விடுவாங்களா? எந்தெந்த வகையிலெல்லாம் முடியுமோ அந்தந்த வகையிலெல்லாம் அவரை பழி வாங்குறாங்க. அப்படிதான் இப்பவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நான் நேற்றே ஒரு நியூஸ்ல பார்த்தேன். அதாவது விஜய் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒன்று நாளைக்கு அது தீர்ப்பு வருது அப்படின்னு அதில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தோன்னே என் மனசுல என்ன தோணுச்சு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த வழக்கோட தீர்ப்பு விஜய்க்கு சாதகமா வராதியா, கண்டிப்பா எதிராக தான் வரும், பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த தீர்ப்பு விஜய்க்கு எதிராக தான் வந்திருக்கு. அதை பத்தி அன்னைக்கு முழுவதுமா நம்ம பேச போறோம், விவாதிக்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை குழு அப்படின்னு ஒரு குழுவை தளபதி விஜய் நியமிச்சிருந்தார். அதாவது தமிழக வெற்றி காலத்துல திட்டங்களை ஏதாவது தேர்தல் அறிக்கை வெளியிடுவாங்களா, மேனிஃபெஸ்டோ, அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்குங்கிறத மக்களிடையே கலந்து பேசி அவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கு தெரிஞ்சுக்க ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. இப்போ அதுல அடுத்த கட்டமாக அந்த குழு மட்டும் போதாது, ஏன்னா அந்த குழு மக்கள் எல்லா மாவட்டம் எல்லா மக்களையும் செஞ்சடைய முடியாது அப்படிங்காண்டி நம்ம இணையதளத்துல ஆன்லைன்ல ஒரு ஆப் மாதிரி நம்ம சேவை தொடங்கிடலாம். அதுல மக்கள் உள்ள போயிட்டு தங்களுடைய விருப்பங்கள்ல அதை பதிவு பண்ணட்டும், அதை வச்சு நம்ம தேர்தல் அறிக்கையில வெளியிடலாம் அப்படின்ட்டு ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் பண்ணாத விதமாக தேர்தல் அறிக்கையை பாத்தீங்கன்னா மக்களே முடிவு போட்டுக்கிறதும் மக்களுடைய விருப்பங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு இணை சேவை தொடங்கியிருக்கு தமிழக வெற்றி கழகம். அது நேற்று மாலை 6 மணிக்கு தொடங்கினாங்க அந்த சேவை. ஸோ அது தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா இதை இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். மாற்றங்கிறது அங்கிருந்தே தொடங்கட்டும், இது மாற்றத்துக்கான வழி, நல்லதொரு முயற்சி அப்படிங்கிறத உண்மையிலேயே நான் மனசார பாடுறேன். ஸோ அந்த சேவை தொடங்கி கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் உள்ள தங்களுடைய விருப்பங்களை சொல்லும் போதுல அந்த சேவையை முடங்கிட்டு அந்த அளவுக்கு இணையதளம் இப்போ முடங்கிருக்குன்னு இன்னைக்கு காலையில் நான் நியூஸில் பார்த்தேன். ஸோ இப்போ அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் தெரிவிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க இப்போ நான் அதில் காட்டுறேன். ஸோ அதில் போயிட்டு உங்களுடைய விருப்பங்களை, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த மாற்றம் தமிழ்நாட்டில் ஏதாவது இப்படி வரணும், இப்படி திட்டங்கள் கொடுக்கணும், இந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்தா உங்களுடைய திட்டங்கள் உங்களுடைய எண்ணங்களை அதுல போய் நீங்க பதிவு பண்ணுங்க, பார்க்கலாம். தமிழக வெற்றி காலத்துல அதெல்லாம் ஆராய்ஞ்சு அந்த அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அந்த மேனிஃபெஸ்டோல வரும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் யாரும் பண்ணல. ஸோ இப்படி ஒரு முயற்சி இருக்கிறதே பெரிய விஷயம் தானே. ஸோ அதனால என்னுடைய பாராட்டுகள். இப்போ எனக்கு நான் அந்த தேர்தல் அறிக்கையில் என்ன வரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு 2-3 விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம ஷார்ட்டா 2-3 விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சு கேட்டீங்கன்னா, முதல்ல எனக்கு கஞ்சா ஒழிக்கப்பட வேண்டும். ஒரு சொட்டு கஞ்சா இங்க இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில். அத முதல்ல எங்க பிடிச்சாலும் சரி, ஒருத்தன் கஞ்சா பயன்படுத்தினா அவனுக்கு யார் கொடுத்தா, அதாவது நம்மளுக்கு இருக்க டெக்னாலஜியை பயன்படுத்தி உடனே அதை சீஸ் பண்ணணும், கைது பண்ண அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். இங்க கஞ்சா தமிழ்நாட்டுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிறத. ஏன்னா கஞ்சா தான் இங்க இருக்கக்கூடிய கொள்ளை பாலியல் ஏகப்பட்ட குற்றங்களுக்கு இதற்கு இளைஞர்கள் நிறைய பேர், அவ்வளவு 18 வயசு கீழே உள்ளவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை சீரழிஞ்சு குடும்பங்களே நெருக்கடியெல்லாம் இருக்குது. ஸோ அதனால கஞ்சாவை முதல்ல முற்றிலுமா ஒழிக்கணும், இந்த பாரபட்சமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் முழுவதுமா மூட முடியாது அப்படிங்கிறது இங்க எல்லாருடைய கணிப்பா இருக்கு. ஏன்னா அதை மூடனா கள்ளச்சந்தையில் அது வரும் அப்படின்னு ஏகப்பட்டு சொல்றீங்க. ரைட், ஓகே. அதனுடைய நேரத்தை, அதாவது குழந்தைகள் பள்ளிகளுக்கு போகக்கூடிய அந்த காலேஜ் வார நாட்கள் பார்த்தீங்கன்னா காலையில மதியானம் பார்த்தீங்கன்னா அந்த கடை திறக்கவே கூடாது. அது இரவு நேரங்களில் மட்டும் திறக்கிற மாதிரி கொஞ்சம் இது பண்ணலாம். அந்த மாதிரி ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சட்டங்களை முன்மொழியணும். ஏன்னா குழந்தைகள் பெண் பிள்ளைங்களாம் போயிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த மதுக்கடைகளை ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் வைக்கிறது. ஆல்ரெடி சட்டங்கள்லாம் போட்டாலும் இங்க எல்லாமே அப்படி நடைமுறைப்படுத்துறது கிடையாது. இன்னும் சில கடைகள் பார்த்தீங்கன்னா போற வழியில மக்கள் பயன்பாட்டு வழியில இருக்கு, அதை அப்புறப்படுத்தணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம்ங்கிறது பெரிய லெவலில் உயரப்படும். ஏன்னா பிள்ளைங்க படிச்சுட்டு இருக்கும் போதே தலையில் எழுந்து விடுது. அதாவது ஒரு பிரைவேட் ஸ்கூலோட தரம் அந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கி, பிரைவேட்டோட கவர்மெண்ட் தானே உயர்ந்தது. கவர்மெண்ட் தானே இங்க அந்த நாட்டையே வழிநடத்துது ஒரு கவர்மெண்ட் அரசாங்கம் போது அதனுடைய தரம் ஏன் குறைஞ்சு போயிருக்கு? அதாவது கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழுதடைஞ்சிருக்கு, அதை சீர்படுத்தணும். அதாவது பாத்ரூம் கிளீனா இருக்கணும். ஒரு பிரைவேட் ஸ்கூலுடைய பாத்ரூம் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பாத்ரூம் வசதி தரமா இருக்கணும். அதாவது கட்டிடங்கள் தரமா இருக்கணும். மூணாவது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அவங்களுடைய பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அமல்படுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பதான் அந்த கல்விக்கு அந்த பெத்தம் கொடுக்குற முன்னுரிமைங்கிறது முக்கியமா மாறும்.
பிரைவேட் ஸ்கூல்ல வந்து மார்க் அதிகமாக எடுக்கணும் பிள்ளைங்க அப்பதான் நம்ம ஸ்கூல்ல வச்சு சேருவாங்கன்னா அவங்க அவ்வளோக்குள்ள ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்த பிள்ளைகளை கண்காணிக்கும் போது கவர்மெண்ட் ஸ்கூல்ல நம்ம வேலைக்கு போனால் அப்போ கையெழுத்து போட்டால் நமக்கு சம்பளம் வந்து மெத்தனமா இருக்கு. அதாவது ஒழிக்கணும்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தபோது கவர்மெண்ட் ஸ்கூலோட தரம் உயரும். ஓகேவா? இப்படி எனக்கு வந்து ஏகப்பட்டது இருக்கு. அதே மாதிரி ஒன்று சொல்லிடுறேன், அதாவது கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்களுடைய சம்பளத்துல பாதியாவது பிரைவேட்ல வேலை பார்க்கறவங்க இருக்கணுங்க. அதாவது கவர்மெண்ட்ல ஸ்டார்டிங்ல வாங்கக்கூடிய சம்பளம், அதாவது குறைந்தபட்சம் சொல்றேன், ஒவ்வொரு பிரைவேட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. கவர்மெண்ட் வேற மாதிரி இருக்கு, பிரைவேட் வேற மாதிரி. சில இடங்கள்ல கவர்மெண்ட்டை விட பிரைவேட்ல அதிகமான சம்பளம் கொடுக்காங்க, அது வேற. ஒவ்வொரு எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குல்ல. ஆனா இங்க என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட்ல ஒரு குறைந்தபட்ச வருமானங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு தெரியும், ஒரு கவர்மெண்ட்ல வேலை கிடைச்சா இந்த சம்பளம். ஆனா பிரைவேட்ல சில கம்பெனிகளை ரொம்ப தரமட்டமான சம்பளம், அதாவது வேலை நேர பளவு அதிகமா வாங்கிட்டு குறைந்த சம்பளம் கொடுக்காங்க. அதை ஒரு நிர்ணயம் பண்ணணும். அதாவது 8 மணி நேரம் தான் வேலை, பிரைவேட்னாலும் 8 மணி நேரம் தான் வேலை, 12 மணி நேரம் வேலை இங்கே இருக்கக்கூடாது. அந்த 8 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்ச ஊதியம் இதுங்கிறத கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயப்படுத்தணும், இதுதான் கொடுக்கணும். அதுக்கு மேலே எவ்வளோ நாள் கொடுத்துக்கலாம், ஆனால் குறைந்தபட்ச ஊதியம் இதுதான் அப்படிங்கிறத நிர்ணயம் செய்யணும். அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஒரு அம்சங்கள்லாம் தமிழை வச்சுக்கிறதுடைய அந்த அறிக்கையில் இருந்தால் நான் ரொம்ப ஒரு சந்தோஷப்படுவேன். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்கு, அதை பேசணும்னா நம்ம பேசிட்டே போகலாம். எதெல்லாம் சாத்தியப்படுமோ அதை செஞ்சா ஓகேவா இருக்கும். சரி, இதை பார்க்கும்போது உங்களுக்கும் என்னென்ன தோணுது, இந்தந்த அறிக்கைகள் தமிழை வச்சுக்கிறதுடைய திட்டத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறத இந்த வீடியோ கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஓகேவா? இந்த வீடியோ எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இது எவ்வளவு தூரம் போறதோ எல்லாரும் பார்க்க வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம டேரக்டா பாயிண்ட்டுக்கு போயிடலாமா? அதாவது என்ன பிரச்சனை, இப்போ என்ன தீர்ப்புன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் 2015 நடிக்கிற புலி படத்தில் நடிச்சார். அந்த புலி படத்தினுடைய வருமான வரியில 15 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கணக்கில் காட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா அவர் மேல வந்து பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்க. உடனே தளபதி விஜய் அவர்கள் அந்த வருமான அபராதம் இருக்குல்ல, 1.5 கோடி ரூபாய் அபராதத்தை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டுக்கு போறாரு, அப்பீல் பண்றாரு. சோ அது வந்து விசாரணை நடந்துகிட்டே இருக்கு. இப்போ அந்த விசாரணையுடைய தீர்ப்பு தான் சென்னை உயர்நீதிமன்றத்தால இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்கம் டேக்ஸ் போட்ட அந்த 1.5 கோடி ரூபாய் அபராதம் சரிதான், நீங்க அதை கெட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர் சைட்ல இருந்து தொடுத்த அந்த வழக்கை ரத்து செஞ்சு சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. சோ இப்ப உடனே இப்படி தீர்ப்பு வந்த உடனே அங்க இருக்கிற சமூக போராளிகளாம் பொங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்தீங்களா, ஊழல் ஒழிக்க போறாராம். இவரே ஊழல் ஏமாத்திக்கிட்டு கருப்பு பணம் வாங்கி நடிச்சுக்கிட்டு இவ்வளவு நாளும் இவங்க வந்து தூய சக்தியா ஊழல் ஒழிக்க போறாரா அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டானுங்க. அதாவது இந்த புளிச்சிட்ட மாதிரிலாம் உடனே போட்டா புளிச்சிட்ட மாதிரினாது சில இடங்களில் நியாயமா இருந்து வச்சுக்கலாம். ஆனா இந்த சாட்டத்துல முருக போதும் உடனே அதை வச்சு இவரே இப்படிதான் இவர் வந்து ஊழல் ஒழிக்க போறா தூய சக்தியா அப்படின்னு ட்விட்டர்ல பதிவு போட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏகப்பட்ட இடங்கள்ல இருந்து விமர்சனம் தளபதி விஜய் மேல வந்துட்டு. நான் சிம்பிளா முதல் எடுத்தோன்னே ஒரே கேள்வி கேட்கிறேன், 1.5 கோடி ரூபாய் ஃபைனுங்கிறது விஜய் அவர்களுக்கு பெரிய விஷயமா? ஏண்டா ஊசு போயில கொஞ்சமாவது யோசிக்கடா. அவங்க ஃபைன் போட்டு தெரிஞ்ச உடனே எப்ப அந்த 1.5 கோடி கட்டிருப்பா, பிரச்சனை வர வேண்டாப்பா, நம்ம அரசியலுக்கு வேற போக போறோம், நம்ம வேற எதுக்கு இது தேவையில்ல அப்படின்னு நினைச்சிருந்தா அவர் கட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஏன் கட்டல? ஏன்னா அவரு பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, நாம ஏன் கட்டணும்? சும்மா இவங்க நம்மள போடுவாங்க நம்ம கட்டணுமா, நம்ம மேல் கோர்ட்ல அப்பீல் பண்ணுங்க நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு கொண்டு போறாருன்னா அவரு பக்கம் ஏதோ நியாயம் இருக்க போய் தானே போறாரு. ஏன்னா அதை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்களா? 1.5 கோடி ரூபாய் விஜய்களுக்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் இருக்கு, பெரிய விஷயமா நான் கேட்கிறேன். அப்படி நல்லா புரியுங்க. அவர் என்ன கோர்ட் கேஸ் பண்ணாரு அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது அந்த படம் நடந்து கிட்டத்தட்ட எவ்வளவு நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரைட் நடைபெறுது, தாமதமா வந்திருக்குன்னு சொல்லி விஜய் பாத்தீங்கன்னா அதை அப்பீல் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இப்ப தீர்ப்பு வந்திருக்கு. அதே மாதிரி இந்த ரோல்ஸ் ரைஸ் கார் ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதே பிரச்சனை தான். இவங்க எல்லாரும் கேட்பானுங்க, ஏன் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா அவரு வரி உங்க கட்டலன்ட்டு. அப்பவும் விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு தான் போயிருப்பாரு. ஏன்னா அவர் நீதிமன்றத்தை நம்புறாரு, நம்ம பக்கம் நியாயம் இருக்குல்ல, நாம ஏன் கட்டணும், இவங்க இப்படி சும்மா சும்மா நம்ம போடுவாங்க, நம்ம ஏன் கட்டணும்னு போறாரு. ஒருத்தர் மேல்முறையீடு போறாரு, அவர் பக்கம் நியாயத்தின போறாரு. இப்போ மிகப்பெரிய ஒரு அமௌண்டா இருந்து இவரால கட்ட முடியாத நியாயம் வந்தா ஒரு பொருளே நியாயம் இருக்கு. அவருக்கு 1.5 கோடி ரூபாய் பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த ரோல்ஸ் ரைஸ் கார்லயும் பாத்தீங்கன்னா 1 லட்சம் 10 லட்சம் தான் அபராதம் போட்டாங்க. அதை அவர் சைலண்டா கட்டிட்டு போயிருக்கலாம். இந்த விஷயம் பெரிய வெளியில தெரியாத அளவுக்கு கட்டிட்டு போயிருக்கலாம். ஏன் கட்டல? அவரு பக்கம் ஏதோ ஒரு நியாயம் இருக்கு, அவர் ஏதோ மேல்முறையீடு பண்ணணும்னு நினைக்கிறாரு, அதனால பண்றாரு. இல்ல நாங்க கேட்க, இங்க இருக்கிற அரசியல்வாதிகள், இதுக்கு முன்னாடி அதிகார பலத்தில் இருந்தவங்க, இல்ல இப்ப பெரிய பெரிய தொழிலதிபர் எல்லாருடைய லிஸ்ட் எடுத்து பாருங்க. எல்லாரும் சரியா வருமான வரி கட்டிருக்கியா பாத்துடலாமா, சோடி போட்டு பாத்துடலாமா. இதுக்கு முன்னாடியே அதிக அளவுல, அதாவது ஷாருக்கானுக்கு அடுத்தபடியா விஜய் தான் அதிக அளவுல வருமான வரி கட்டிருக்கான்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, தெரியுமா இல்லையா? அதாவது இப்போ இன்கம் டேக்ஸ்ல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா சட்டங்களை உடனே பாத்தீங்கன்னா ரூல்ஸ் மாறும்போது இப்ப இவங்க வந்து தனியா ஒரு ஆணை வச்சிருப்பாங்க, மேனேஜரே வச்சு எல்லா நிறுவனத்திலுமே தனியா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இயங்கிட்டு இருக்கும். அதாவது அக்கௌண்ட்ஸ்ல இருந்து தனியா ஒருத்தரை வச்சு இதை பார்த்துட்டு இருப்பாங்க, சரியா நம்ம பில்லெல்லாம் வைங்க, சரியா கட்டிக்கணும். அதுவும் சினிமா சம்பந்தப்பட்ட துறைங்கும் போது இதுல பிரச்சனை எல்லாருக்குமே சந்திச்சிருப்பாங்க. எல்லாருமே சந்திக்காமலாம் இதை வந்து மீண்டும் வந்திருக்க மாட்டாங்க.
புரியுதுங்களா? இது உடனே பெரிய ஒரு பிரச்சனை மாதிரி அவர் வந்து ஏமாத்திட்டார். இதனாலேயே ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முற்றிலுமா வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு எதிரானவர், அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊழல் சக்தி, அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அரசியல் பண்றதுக்கு லாய்க்கு இல்லவர் அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு போர்ட்ரேட் பண்றாங்களே, அது ரொம்ப ரொம்ப தவறு. இங்க எல்லாருடைய கணக்கு வழக்கையும் எடுத்து பார்க்கலாம், யார் யார் என்னென்ன லட்சத்துல எவ்வளவு கட்டிருக்கான்ட்டு. நான் கேட்கிறேன், இந்த சமயத்துல இந்த வழக்கு எதிராக வரும்னு எத்தனை பேர் நினைச்சீங்க? கரெக்டா சொல்லுங்க. அதாவது இவர் அரசியலுக்கு வரலன்னா இப்ப இந்த நியூஸ்ல ஒரு நியூஸாவே வந்திருக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவே வந்திருக்கலாம். ஆனா அவர் அரசியலுக்கு வந்து இங்க ஆளுங்கட்சி எதிர்த்து அவங்க சொல்ற கட்டுப்பாடுகளுக்கு நிபந்தனைக்கு உட்பட்டு அவங்க சொல்றதை கேட்கலன்னா எல்லாமே திருப்பி எதிராக வருது. நீங்க பார்த்துட்டே இருங்க. ஜனநாயக படமும் வரல, இப்ப இந்த தீர்ப்பு இன்னும் என்னென்ன தீர்ப்பு எல்லாம் மிச்சம் மிஞ்சிருக்கோ எல்லாமே விஜய்க்கு எதிராக தான் வரும். இது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும், விஜய் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாராலையுமே விஜய் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்ன கேட்டீங்கன்னா, அவர் நடிக்கிற படத்தினுடைய டிக்கெட் விலையை அவரால் சரியா நிர்ணயம் பண்ண முடியல, அதுமான விலைக்கு விற்கிறாங்க, அதையே அவரால் கட்டுப்படுத்த முடியல, அந்த இதை சரி பண்ண முடியுதுன்னா அதை பண்ண முடியாது, நாளைக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்லதை பண்ணிட முடியும், எப்படி ஊழல் ஒழிப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா அவர் மேல குற்றச்சாட்டை எல்லாம் வைக்கிறானுங்க. அந்த லூசு பையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும் தெரியுது, ஏன்டா லூசு பையெல்லாம் இங்க உள்ள அரசாங்கத்தை யார் கட்டுப்படுத்திட்டு இருக்கா? விஜய் அவர்களை கட்டுப்படுத்துறாரு, அரசாங்கம் தானடா இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். விஜய் அவர்களும் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி சம்பளத்தை வாங்கி பேசிட்டு போயிறாரு, கூடுதல் விலைக்கு வச்சா அரசாங்கம் தானே போயிட்டு அதை ஆக்ஷன் எடுக்கணும். ஸோ அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா விஜயோடைய இமேஜை டேமேஜ் பண்ணணும், விஜயோடைய பேரை களங்கப்படுத்தணும், இதுதான் இவங்களுக்கு குறிக்கோளா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களுக்கு மக்கள் இடத்துல செல்வாக்கு அதிகமா இருக்கு, இளைஞர்கள் அவர்கள் அதிக அளவில் அவர் கட்சியில சேர்றாங்க, அவருக்கு ஆதரவு அளிக்காங்க தெரிஞ்ச உடனே அவர் வந்து ஒரு ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவர், அவர் வந்து அவரே ஒரு ஊழல்வாதி, இவர் என்ன நல்லதை பண்ண போறாரு இப்படி உட்காந்து ஊட்டிட்டு இருக்காங்க. அதுதான் தொடர்ச்சி இப்படி வந்து பாத்தீங்கன்னா விஜயவர்களுக்கு எதிராகவே எல்லா விஷயமும் நடந்துட்டு இருக்கு. இத அரசியல உற்று நோக்கி இருக்க எல்லாருக்கும் புரியும். அதாவது விஜய் அவர்களுடைய பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள்ல அரசியல் சரியாக இல்ல, அவர் அரசியல சரியா பண்ண மாட்டேங்கிறாரு, அவரு மக்களிடையே செல்ல மாட்டேங்கிறாரு, மக்களிடையே இப்படிப்பட்ட விமர்சனங்களை வச்சா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இது வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் ஏற்படுத்திருக்கு. ஆனா விஜயோடைய படத்திலேயே டிக்கெட் விலை சரியாக வைக்கவில்லை, அதுக்காக விஜய் அரசுக்கு வரக்கூடாதுன்னா ஏன்டா இது லூஸ்தனமா இருக்கு? இதெல்லாம் ஒரு குச்சாட்டா? எனக்கு புரியல. அவரு எப்போ நடந்துச்சு, 2015 நடந்த அந்த இன்கம் டாக்ஸ், அந்த அபராதம், அந்த பிரச்சனை இப்போ அதுக்கு தீர்ப்பு வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த நேரத்துல அதுக்கு ஏன் தீர்ப்பு வருது? எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வராம இருக்குல்ல, இந்த நேரத்துல மட்டும் இதுக்கு தீர்ப்பு வருதுன்னா அப்ப இங்க எல்லாமே பிளான் பண்ணி பண்றாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த சசிகலா ஜெயிலுக்கு போனாங்களே அந்த காலகட்டத்தில் ஞாபகத்துல வரும். அதாவது பிஜேபிக்கு சசிகலா அவர்கள் முதலமைச்சராவது பிடிக்கல, இவங்க வந்தா நம்ம கட்டுப்பட்டு இருக்க மாட்டாங்க, என்ன நடச்சாலும் தெரியல, உடனே அந்த கேஸ் அப்பதான் தீர்ப்பு வந்துச்சு. இதாவது இங்க உள்ள அதிகார பலம் உள்ளவங்க எப்படி வந்து தங்களுக்கு எதிராக உள்ளவங்கள அடக்குறாங்க ஒடுக்குறாங்க கேட்டீங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு கேஸ் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை நீ என்கிட்ட வரலன்னா இந்த பிரச்சனைக்கு தீர்ப்புன்னு வராம இருக்கு, அதை இப்ப தீர்ப்பு வந்துடும் அப்படின்னு சொல்லி மடக்கி பிளாக்மெயில் பண்ணி தாங்க கட்சியில இணைச்சுக்கிறாங்க நினைக்கிறேன். சோ அது சம்பந்தமா தான் இப்ப விஜய்க்கு எதிராக பாத்தீங்கன்னா அவர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா விசாரிக்கப்பட்டு அது எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் எல்லாமே அப்பதான் தீர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். அப்படிதான் பாத்தீங்கன்னா அவரை வந்து பயமுறுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்சு கரூர் வழக்கிலுமே இப்போ விஜய்க்கு எதிராக தீர்ப்பு வர்ற மாதிரி ஏதாவது செட்டப் பண்ணி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே மக்கள் நீங்க பார்த்தா இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கும்போது உங்களுடைய கருத்துக்கள் இதுல கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா சினிமால பார்த்ததெல்லாம் நிஜத்துல நடந்துட்டு இருக்கு. அந்த மனுஷன் சினிமா விட்டு நிஜத்துல அரசியல் வந்துட்டாரு. ஆனா அரசியல் இருக்கவங்க சினிமா நடக்கிற மாதிரியே யுக்தியில கையாளுறாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நாம எப்பவுமே உண்மையா தான் நிற்போம், உண்மை பக்கம் தான் நிற்போம். பாய்.